அடிமையின் வடிவையேற்ற என் இயேசுவே, அடிமையின் வடிவையேற்ற என் இயேசுவே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். முன்னுரை. உண்மையான அன்பு என்பது பரந்து விரிந்து கிடக்கும் கடலினும் மேலானது. தன் நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறொன்றுமில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன் தன் தந்தையின் சொல்லிற்கிணங்க வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிதல் உள்ளவரானார். அத்தகைய பெரும் அன்பை பெற்ற இறைமகன் தன்னுடைய தந்தையின் மீட்பு பணியில் தன்னையே அர்ப்பணிக்கின்றார். தனக்கெனவோ அல்லது தன்னுடைய விருப்பத்திற்கேற்றாற் போன்றோ வாழ்ந்து விடுவது மிகவும் எளிது. படைப்பின் இறைவன் தாம் படைப்பின் கைத்திறனை மீட்டுக் கொள்வதற்கு தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்து மீட்பை பெற்று தந்த பாதையின் துவக்கம் இது. ஆம், இறைமகன் இயேசு நமக்காக சுமந்து சென்ற சிலுவையை நம் மனதிலும் ஏற்று சுமப்போம். அவர் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் நம்முடைய பாவக்கரையை சுத்திகரிக்க போகும் தருணம் இது. வலியும் தியாகமும் நிறைந்த பாதை இது. நம்முடைய மனதையும் ஒருங்கிணைத்து இறைமகன் இயேசுவோடு இணைந்து இந்த கல்வாரி பாதையை நோக்கி பயணிப்போம், நம்முடைய பரிகாரமாக. தந்தையின் விருப்பத்திற்கு பணிந்து நடந்தீரே, மனித தீர்ப்பிலே மௌனமானீரே. தந்தையின் விருப்பத்திற்கு பணிந்து நடந்தீரே, மனித தீர்ப்பிலே மௌனமானீரே. செம்மறியானவரே, செம்மறியானவரே, அடிமையின் வடிவையேற்ற என் இயேசுவே, அடிமையின் வடிவையேற்ற என் இயேசுவே. முதல் நிலை. மற்றவர்களை தீர்ப்பிடாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று கற்பித்த இயேசு மகான் இப்போது தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அது ஒரு விடியற்காலை நேரம். தலைமை குருக்கள், மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்து சென்று பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் அங்கே கூடியிருந்த தலைமை குருக்களும் மூப்பர்களும் ஒன்று திரண்டு, பரபாவை விடுதலை செய்யுங்கள், ஆனால் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டனர். சிந்தனை. பல நேரங்களில் நாமும் மற்றவர்களை தீர்ப்பிடுவதிலும் மற்றவர்களுக்கு எதிராக பொய் சான்று கூறுவதிலும் மிகவும் ஆர்வம் காண்பிக்கின்றோம். எல்லாவற்றையும் அறியும் கடவுள் அனைத்தையும் கண்காணிக்கின்றார் என்பதை மறந்து விடுகின்றோம். எந்த ஒரு தவறையும் அறியாத இயேசு தலை குனிந்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். அதிலிருந்து வெளிப்படுவது என்னவென்றால் அவரின் உண்மையான அன்பு. தாம் அன்பு செய்யும் மக்களே தனக்கு எதிராக மாறும்போதுதான் தெரியும் நாம் வாய் பேச முடியாமல் ஊமை ஆகிவிடுகிறோம் என்று.
இப்படி நம்மில் எத்தனை பேருக்கு நிகழ்ந்திருக்கின்றது? இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத் தருவது இதுதானா? நாம் மற்றவர்களை தீர்ப்புக்கு உள்ளாக்கும் நிலையில் தள்ளிவிட்டு கொண்டிருக்கின்றோமா? அல்லது நாம் அன்பு செய்யும் நபர் நமக்கு எதிராக பொய் சான்று கூறும்போது அதை பொறுத்து நின்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, பொறுமையின் சிகரமே, நான் மற்றவர்களின் மனது காயப்படும்படியாக தீர்ப்பிட்ட நேரத்திற்காக மனம் வருந்தி நிற்கின்றேன். என்னை மற்றவர்கள் அநியாயமாக தீர்ப்பிடும்போது என் மனம் எவ்வாறு வதங்கி போய் விடுகின்றதோ அவ்வாறுதானே மற்றவர்களுக்கும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து உம் குழந்தையாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் கடவுதாக. ஆமீன். தொலைந்து போன என்னை தேடி அலைந்தீரே, சிலுவையான என்னை தோளில் சுமந்தீரே. தொலைந்து போன என்னை தேடி அலைந்தீரே, சிலுவையான என்னை தோளில் சுமந்தீரே. பாரமானேனே, பாரமானேனே, அடிமையின் வடிவயேற்ற என் இயேசுவே, அடிமையின் வடிவயேற்ற என் இயேசுவே. இரண்டாம் நிலை. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று போதித்தவர் இப்போது பாரமான சிலுவையை தன் தோளில் ஏற்று சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாவிகளை மீட்க வந்த இறைமகன் இப்போது பாவிகளின் கூட்டில் பிடிபட்டுள்ளார். என்ன ஒரு அவல நிலை! இதுதான் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு. மனிதர்கள் எப்போதுமே இறைத்துவத்தை மறந்து நான் தான் பெரியவன், எல்லாம் அறிந்தவன் என்று ஒரு சிறிய கூட்டிற்குள் தன்னுடைய எண்ணத்தை பூட்டி வைத்து விட்டு விடுகின்றார்கள். அடடா, இயேசுவின் மனநிலையை சற்று நினைத்து பாருங்கள். நான் உங்களுக்காக பணிபுரியவும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கவும் அல்லவா இந்த மனு உருவெடுத்தேன். ஆனாலும் பரவாயில்லை என்று தந்த சிலுவையை தூக்கி சுமக்க துவங்குகின்றார். சிந்தனை. நாம் பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களையும் இடையூறுகளையும் மிகவும் பெரியதென்றெண்ணி அதை தலை மீது தூக்கி சுமக்கின்றோம். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? கடவுள் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறார் என்று அயராது நாம் கேள்வி கேட்பதுண்டு. சற்று எண்ணி பாருங்கள். நம்மில் எத்தனையோ பேர் குணப்படுத்த முடியாத நோயினால் மருத்துவமனையும் வீடும் என்று வாரத்திற்கு 2 முறையாவது அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் பார்ப்பதற்கும் நடப்பதற்கும் கேட்பதற்கும் உடல் உறுப்புகளின்றி அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் முக பொலிவுடன் தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் சிறிய சிறிய பிரச்சனைகளை பெரிய அளவில் தூக்கி சுமக்கின்றோம்? ஜெபம். என்னுடைய பாவ சிலுவையை உம் தோள் மீது தாங்கி சுமக்கும் தந்தையே, என்னுடைய பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் மிகவும் பெரியது என்று எண்ணாமல் அதை மன தைரியத்துடன் ஏற்று சுமக்கும் வல்லமையை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள்
இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மன்னகம் படைத்தவரே, மண்ணில் விழுந்தீரே, கலர்ந்து போகாமல் எழுந்து நடந்தீரே. மன்னகம் படைத்தவரே, மண்ணில் விழுந்தீரே, தளர்ந்து போகாமல் எழுந்து நடந்தீரே. இயேசு மாபரமே, இயேசு மாபரமே, அடிமையின் வடிவயிற்ற இயேசுவே, அடிமையின் வடிவயிற்ற இயேசுவே. மூன்றாம் நிலை. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று கூறிய இயேசு இன்று முழங்கால்கள் தளர்ந்து முதன்முறையாக கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆளுநரின் படை வீரர்கள் அவர் மேல் துப்பி ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து யூதரின் அரசரை வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். பாரம் தாங்க முடியாமல் இயேசு முதன்முறையாக பூமியை தொடுகின்றார். விழுதல் என்பது வெற்றியின் எழுச்சி. முதன்முறை கீழே விழுந்ததும் இயேசு எப்படியாவது எழுந்து இந்த பாதையை தொடர்ந்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுந்து நிற்கின்றார். மாதங்களாகவும் வருடங்களாகவும் தொற்று நோயாலும் முடக்குவாதத்தோடும் மற்றும் இரத்தப்போக்கோடும் வந்தவர்களை தம் கரத்தாலே தொட்டு குணப்படுத்திய இறைவனை தொட்டு தூக்கிவிடக் கூட ஒரு நபரின்றி விழுந்து கிடக்கின்றார். சிந்தனை: நம் வாழ்வின் பாதையில் நம்மோடு பயணித்தவர்கள், உற்றார் உறவினர்கள், அண்டை வீட்டார் என எத்தனையோ பேர் வாழ்வின் சுமை தாங்க முடியாமல் வீழ்ந்து கிடப்பதை நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கடன் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு எதிரான சண்டை சச்சரவு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிரான வாக்குவாதம் என்று பலவிதமான வாழ்வின் சுமைகள்தான் இன்று நம்மை தள்ளாட வைக்கிறது. பார்த்தும் பார்க்காதது போன்றும் கேட்டும் கேட்காதது போன்றும் உதவி செய்ய முடிந்தும் முடியாதவர்கள் போன்றும் நாம் கடந்து செல்கிறோம். கரம் கொடுத்து அவர்களை தூக்கி விடுவோம் வாழ்வின் போராட்டங்களிலிருந்து. ஜெபம். துவண்டு போன என் வாழ்க்கையை ஒரு மாற்றும் இறைவா, வாழ்க்கையின் போராட்டத்தை கண்டு அதை எதிர்கொள்ள முடியாமல் வாழ்வின் விளிம்புகளில் தொங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு என் உதவி கரம் கொடுத்து தூக்கிவிட அருள் தாரும். விழுதல் வாழ்வின் யதார்த்தம், ஆனால் எழுவதோ வாழ்விற்கான சகாப்தம். ஆதலால் விழுந்ததும் எழுந்து நடக்கும் சக்தியை தாரும் இறைவா. ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். தாயின் நிலை கண்டு தவித்த திகைத்தாலும் நேச நிலை கொண்டு பயணம் தொடர்ந்தீரே. தாயின் நிலை கண்டு தவித்து திகைத்தாலும் நேச நிலை கண்டு பயணம் தொடர்ந்தீரே. பாச திருமகனே,
தாய்? யார் என் சகோதரர்? என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் என் சகோதரரும் ஆவர் என்று கூறியவர் தன்னுடைய தாயை முதல் முறை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆம், தான் 10 மாதம் சுமந்து பெற்ற தன் மகனை இந்த நிலையில் பார்ப்பதற்கு எந்த தாயால் கூடும்? தன் மகன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லை, தாய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வது வழக்கம். தலையில் சூட்டிய முள்முடியால் இரத்தத்தில் மூடியிருக்கும் தன் மகனை பார்க்கும் அந்த தாயின் மனநிலையை சற்று சிந்தித்து பார்ப்போம். எப்பாவும் அறியாத தன் மகனுக்கு ஏன் இந்த சோதனை என்று எண்ணி இருக்கக்கூடும். ஆனாலும் தந்தையின் மாட்சி நிறைவேறுவதன் பொருட்டே என்று தன்னைத்தானே தேற்றியிருக்கக்கூடும். சிந்தனை: கஷ்டம் நஷ்டம் தெரியாமல் என் பிள்ளைகளை நான் வளர்த்தெடுக்க வேண்டும். நான் தான் பள்ளிக்கு செல்லவில்லை, பாடமும் படிக்கவில்லை. ஆனால் தன் குழந்தை நன்றாக படித்து வாழ்வில் ஒரு நல்ல நிலைக்கு சென்றடைய வேண்டும் என்று தன் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் அன்னையர்களை நாம் அதிகம் காண்பதுண்டு. ஆனால் சோக செய்தி என்னவென்றால், அந்த குழந்தைகள் அதே தாய் தந்தையை உதறி தள்ளிவிட்டு வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலும் அடைக்கலம் சென்று தாய் தந்தையர்களை முதியோர் காப்பகங்களிலும் சாலையோரங்களிலும் துரத்தி விடுவது இன்று அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. சீராக்கின் புத்தகம் வழியாக ஆண்டவர் கூறுவது என்ன? குழந்தாய், உன் தாய் முதுமை நிலையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. தாய்க்கும் தந்தைக்கும் காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஜெபம். தாயும் தந்தையுமாக விளங்கும் நல்ல தெய்வமே, எனக்கு நல்ல பெற்றோர்களை தந்தமைக்கு உமக்கு நன்றி கூறுகிறேன். உலகை எனக்கு காட்டி நல் மதிப்பீடுகளை கற்றுத்தந்த என் பெற்றோரை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்னாலும் அவர்களை பேணி பராமரிக்க வேண்டிய வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமீன். சிலுவை சுமந்திடவே உதவும் கரங்களை உமக்கு தந்தாரே. சீமோன் வழியினிலே சிலுவை சுமந்திடவே உதவும் கரங்களை உமக்கு தந்தாரே. சீமோன் வழியினிலே உனது நிழலாக அடிமையின் ஒளிவயிற்ற என் இயேசுவே, அடிமையின் ஒளிவயிற்ற என் இயேசுவே. ஐந்தாம் நிலை. மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறிய இயேசுவிற்கு சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எங்கிருந்து வந்தவர் அந்த சீமோன்? இயேசு யார் என்று அவருக்கு தெரியுமா? அல்லது அவர் செய்த வல்ல செயல்களை அவர் கண்டதுதான் உண்டா? இயேசுவோடு அவருடைய இறைப்பணியில் இணைந்து செயல்பட்ட சீடர்கள் எங்கே? யாரென்று தெரியாத சீமோன் அல்லவா
இப்போது சிலுவையை தூக்கி சுமக்க உதவி செய்கிறார். என்னை பின்தொடர்ந்து வா, நான் உங்களை மனிதர்கள் பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்று இயேசுவின் இறையாட்சி பணிக்கு அழைக்கப் பெற்றவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். சிந்தனை: இன்றைய காலகட்டங்களிலே இறையாட்சி பணிக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அனைவரும் பிறர் செய்யும் குறைகளை கண்டுபிடித்து அதற்கு தீர்ப்பீடு வழங்குவதில்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சிந்திப்போம். இன்றைய தாய் தந்தைகள் தம் பிள்ளைகளை இறையாட்சி பணிக்கு அனுப்புவதில் மிகவும் பின்தங்கிவிட்டார்கள். தான், தன் குடும்பம், தன் பிள்ளைகள் என்ற குறுகிய கூட்டிற்குள் ஒளிந்து கிடக்கிறார்கள். முன்வருவோம், மற்றொரு சீமோனாக விழுந்து கிடக்கும் திருச்சபையின் தூண்களாக. ஜெபம். நல்லாயனாம் என் இயேசுவே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று கூறினேரே, இன்றைய இளைஞர் சமுதாயத்தை கண்ணோக்கி பாரும். உலக நாட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையை திருப்பாமல் இறையாட்சி பணியிலே ஆர்வம் கொண்டவர்களாய் தன்னலம் துறந்து உமது ஆட்சி பணிக்கு தம்மையே ஒப்படைத்து வாழ வேண்டிய வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் கடவது. ஆமேன். கண்ணுக்கு தெரியாத கடவுளின் வடிவம், கண்ணியின் கருணைக்கு துணியால் புதைந்ததுவே. கண்ணுக்கு தெரியாத கடவுளின் வடிவம், கண்ணியின் கருணைக்கு துணியால் புதைந்ததுவே. கண்ணீர் பரிசாக, கண்ணீர் பரிசாக அடிமையின் வடிவயிற்ற என் இயேசுவே, அடிமையின் வடிவயிற்ற என் இயேசுவே. ஆறாம் நிலை. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்ற திருப்பாடல்கள் ஆசிரியர் கூறியது போல, வெரோனிகா இயேசுவின் முகத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். இரத்தம் படிந்த முகத்தை துடைத்திட முன்வருகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை காட்டிக் கொடுத்தவர்களுக்கு கூட அவருடைய முக அடையாளம் தெரியாத அளவிற்கு உருக்குலைந்து விட்டது. அவருடைய முகத்தில் வழிந்தோடிய இரத்தம் அவருடைய கண்களை மூடிக்கொண்டது. நடக்கும் பாதை கூட என்னவென்று தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும் இயேசுவிற்கு யார் என்று அடையாளம் காண முடியாத அளவிற்கு ஒரு பெண் தோன்றி அவருடைய முகத்தை துடைத்து உதவி செய்கிறாள். அதுதான் பெண் குணம். உதவி என்று வந்துவிட்டால் சூழ்நிலைகளை பாராமல் தன்னையே தான் அர்ப்பணிப்பவள். அதற்கு பரிசாகத்தான் அவருடைய முகத்தை தருகிறார் இறைமகன் இயேசு. பெண்கள் ஆண்டவருடைய இறையாட்சி பணியில் மிக முக்கியத்துவம் வகிக்கிறார்கள். மானிட மகனை உலகிற்கு கொண்டு வர அழைக்கப்பட்டவரும் ஒரு பெண்தான். அவர் உயிர் பெற்றபோது முதல் சாட்சியாக உலகிற்கு அறிவித்ததும் ஒரு பெண்தான். சிந்திப்போம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டியெழுப்புவதில் பெண் மிக பெரிய பங்கை வகிக்கிறாள். பெண்தான் நாட்டின் கண்கள் என்று கூறுவதுண்டு. பெண்களுக்கான மிக சிறந்த கடமை அவளுடைய கற்பை காப்பதுதான். ஆனால் இன்றைய சமுதாயத்திலே கற்பை வியாபாரம் செய்கிறார்கள். தன்னை தானே அழகுபடுத்தி நான் தான் சிறந்த பெண்மணி என்று உலகிற்கு காட்டி மற்றவர்களை தன்வசம் செய்கிறார்கள். கட்டி எழுப்பப்பட வேண்டிய குடும்பங்கள்
சுக்குநூறாக உடைவதற்கு காரணமாக வாழ்வது நியாயமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். மற்றொரு வெரோனிக்காவாக என்னால் மாற முடியுமா? துவண்டு போன உள்ளங்களுக்கு சுமை தாங்கும் கருவிகளாக மாறி வாழ அழைக்கப்படுகிறோம். ஜெபம். தன்னை தானே அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய் என்று கூறிய இறைவா, 2 கண்கள் 2 கரங்கள் என்று எங்களுக்கு தந்தீரே, அது எதற்காக? ஒன்று நாம் உதவி பெற, மற்றொன்று நாம் உதவி செய்ய. ஆனால் எப்போதும் நான் உதவி மட்டும் பெற வேண்டும் என்ற தீய எண்ணத்தை தூக்கி எறிந்து பிறருக்கு உதவிட நற்சிந்தனையும் நற்செயல்பாடும் எமதாக அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற அடைவது. ஆமீன். மனித நிலை மாறி மீண்டும் தடுமாறி மண்ணில் விழுந்தீரே, மனிதம் நிலை மாற மனித நிலை மாறி மீண்டும் தடுமாறி மண்ணில் வீழ்ந்தீரே, மனிதம் நிலை மாற மீட்பரே இறைவா, மீட்பரே இறைவா, அடிமையின் ஒளிவயிற்று இயேசுவே, அடிமையின் ஒளிவயிற்று இயேசுவே. ஏழாம் நிலை. என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று தன் தந்தையிடம் கெத்சமனியில் வேண்டிய இயேசு இப்போது 2ஆம் முறையாக தடுக்கி விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை அவர் மேல் சுமத்தி பல மணி நேரம் ஆகிவிட்டது. நடந்து போகும் பாதையில் ஏளனமான பேச்சும் சிரிப்பும் அவமானமும் என்று பலவிதமான காயங்களுக்கு மத்தியில் என் உடல் பலவீனம் இழந்து சோர்ந்து போய்விட்டது. கலங்காதே என் மகனே, மகளே, உனக்காக நீ என் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் நான் எழுந்து நிற்பேன், உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பேன் என்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏசப்பா, நீர் எங்களுக்காக எழுந்து நிற்க முயற்சி செய்கின்றீர். ஆனால் நாங்கள் எங்கே விழுந்து கிடக்கிறோம் என்று அறியாமல் தலை குனிந்து மண்டியிடுகின்றோம். சிந்தனை. நம்மில் பல பேரும் நாம் எங்கே விழுந்து கிடக்கிறோம் என்று அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது பரவாயில்லை, சில பேர் விழுந்த இடம் என்னவென்று தெரிந்தும் அதிலிருந்து மீண்டு எழுவதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் நம்மை நாமே நியாயப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவை உற்று நோக்கி பார்ப்போம். எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக விழுந்து கிடக்கின்றார் என் பெருமான் இயேசு. இயேசுவே, வல்ல செயல் புரிந்தவரே, என்னை கண்ணோக்கி பாரும். உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். நான் விழுந்து கிடக்கும் இந்த உலக நாட்டத்திலிருந்து மீண்டெழுவதற்கு துணை புரியும். நீர் எழுந்து நிற்கும் போது என்னையும் உன் கரங்களால் எழுந்து நிற்க துணை புரியும். ஜெபம். அன்பு இயேசுவே, மதுவால் விழுந்து கிடக்கிறோம். மாதுவால் எழுந்து நடக்க முடியாமல் தவண்டு விழுகிறோம். பெண்ணால் பொருளால் உறவை இழந்தோம். இப்போது உன் உதவிக்கரம் பிடித்து எழுந்து நிற்க ஆசைப்படுகிறேன். விழுந்த சமுதாயம் எழவில்லை என்றால் வீழ்ந்தே போய்விடும்.
சரிந்த உறவுகள் சீர்படவில்லை என்றால் சாய்ந்தே போய்விடும். ஆதலால் எழுந்து நிற்க உதவி புரியும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற அடைவது. ஆமீன். கண்ணீர் வெள்ளத்திலே கலங்கும் பெண்களுக்கா மௌனம் கலைந்தீரே, ஆறுதல் மொழி கூற. கண்ணீர் வெள்ளத்திலே கலங்கும் பெண்களுக்காய் மௌனம் கலைந்தீரே, ஆறுதல் மொழி கூற. அன்பின் மன்னவனே, அன்பின் மன்னவனே, அடிமையின் வடிவயிற்ற என் இயேசுவே, அடிமையின் வடிவயிற்ற என் இயேசுவே. 8ஆம் நிலை. இயேசு லாசரை அடக்கம் செய்த கல்லறைக்கு சென்றபோது உள்ளம் குமுறினார், கண்ணீர் விட்டு அழுதார். அப்படி மற்றவர்களுக்காக கண்ணீர் விட்ட இயேசுவுக்காக கதறி அழும் எருசலேம் பெண்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மாரடித்து புலம்புகின்ற பெண்கள் கூட்டம், அவருக்காக அழுகின்ற அழுகையின் ஓலம். குரலை உயர்த்தி பேசவும் முடியாமல், உணர்வுகளை வெளிப்படுத்தவும் முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழும் பெண்கள் கூட்டம். ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலாக முதல் முறை பேசுகின்றார். இந்த கல்வாரி பாதையில் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆம், ஏன் அவ்வாறு கூறுகிறார்? உங்கள் பிள்ளைகளை இறை ஞானத்தில் வளர்க்க தவறிய நேரங்களுக்காக அழுங்கள். குழந்தைகளை உலக நாட்டங்களில் ஈடுபட செய்த நேரத்திற்காக அழுங்கள். அநீதியைக் கண்டு குரல் கொடுக்க முடியாமல் பலவீனமாக இருக்கும் உங்கள் நிலை கண்டு அழுங்கள். சிந்தனை. இன்றைய காலகட்டங்களிலே பெண்களுடைய கண்ணீருக்கு விலை மதிப்பு கிடைப்பதில்லை. சில குடும்பங்களிலே பெண்கள் குரலை உயர்த்தி பேசவும் முடியாமல், தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் முடியாமல் அழுது புலம்புகின்றனர். அவர்களை தாழ்மைப்படுத்தி தனக்கு அடிமையாக்கி வாழ செய்யும் பல கணவன்மார்களை நம்மால் காண முடிகிறது. திருமணம் என்ற வலையில் சிக்க வைத்து சித்திரவதை செய்யும் இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள். பெண்களுக்கு உரிமையை கொடுங்கள். அவர்கள் சிந்தும் கண்ணீருக்கு இரக்கம் காட்டுங்கள். ஒற்றுமையோடு குடும்பத்தை கட்டி எழுப்ப முயற்சிப்போம். ஜெபம். கண்களிலிருந்து வேதனையால் வடிக்கும் கண்ணீர் துளியை துடைக்கும் என் இயேசுவே, கண்ணீரோடு இருப்பவர்களின் வேதனைகளை புரிந்து கொள்ளவும், பிறர் கண்ணீர் சிந்த நாங்கள் காரணமாக இராமல் வாழவும் அருள் தாரும். மற்றவர்களின் துன்பங்களில் பங்கெடுத்து அவர்கள் கண்ணீர் துடைத்து வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். கரங்கள் சோர்ந்து விட, கால்கள் மண்டிட, மீண்டும் எழுந்தீரே, மண்ணில் முகம் புதைய. கரங்கள் சோர்ந்து விட, கால்கள் மண்டிட, மீண்டும் எழுந்தீரே, மண்ணில் முகம் புதைய.
9ஆம் நிலை. நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பர், ஆனால் பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர் என்று நீதிமொழிகள் ஆசிரியர் கூறுவது போல இறைமகன் இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 1 முறை 2 முறை அல்ல, 3வது முறையாகவும் விழுந்து கிடக்கிறார். சாவின் நேரம் நெருங்க நெருங்க உடலில் இருந்த பலமும் சோர்வடைகிறது. நம்மை பாவ சேற்றிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற இலக்கை கண்முன் கொண்டு எழுந்து நிற்க முயற்சிக்கிறார். நான் எழுந்து நிற்பது எனக்காக அல்ல, மாறாக உன்னை எழுந்து நிற்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சிந்தனை: வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை நம்பிக்கை துரோகங்கள். வாழ்க்கையே முடிந்து விட்டது. இனிமேல் நான் எதற்காக வாழ வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றோமா? தாங்கிக் கொள்ள முடியாத துரோகங்கள் சில நேரங்களில் தற்கொலை முயற்சிக்கு நம்மை தள்ளிவிட்டு கொண்டிருக்கின்றதா? எண்ணி பார்ப்போம். இதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்வோம். உடல் தளர்ந்து போனாலும் இறை நம்பிக்கையை தளர்த்தி கொள்ளாதே. இறை நம்பிக்கையை மூச்சாக கொண்டு எழுந்து நிற்போம். இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் உள்ளது. ஜெபம். அன்பு இயேசுவே, வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அதிகரித்து விட்டன. என்னவென்று தெரியாமல் தடுமாறி போய்விடுகின்றோம். ஆளும் வளரனும் ஆன்மாவும் மலரனும் என்ற கூற்றின்படி நாளுக்கு நாள் வேத வசனத்தை படித்து அதை தியானித்து இறை அன்பிலே ஊற்றெடுத்து வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கிடவது. ஆமீன். ஆதி மனிதனுக்கு ஆடை தந்தவரே, அதற்கு பரிசாக மானம் இழந்தவரே. ஆதி மனிதனுக்கு ஆடை தந்தவரே, அதற்கு பரிசாக மானம் இழந்தவரே. மாசில்லாதவரே, மாசில்லாதவரே, அடிமையின் ஒளிவயிற்ற இயேசுவே, அடிமையின் ஒளிவயிற்ற இயேசுவே. 10ஆம் நிலை. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்று குணம் பெற்றார். அவ்வாடைகள் இன்று அனைவர் முன்னிலையிலும் உரியப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னையே நான் உங்களுக்கு தந்தேன். இப்போது நான் அணிந்திருக்கும் உடையையும் நீங்கள் பறித்து கொண்டீர்கள். என் ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று என்னை அணுகிய கூட்டத்தை நான் அறிவேன். இப்போது அந்த ஆடையை உரிந்து என்னை நிர்வாணமாக்குகிறார்கள். சிந்தனை. சில நேரங்களில் மற்றவர்கள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து விடுகின்றோம். அது மட்டுமன்றி அவர்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுகின்றோம். நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்மைக்கு பதில் நன்மை செய்யாவிடினும் தீமை செய்யாமல் இருப்பது எவ்வளவு ஒரு பெரிய நல்குணம். பல நேரங்களில் தெரிந்தும் தெரியாமலும்
நாம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களை பற்றி கூறுவதிலும் வஞ்சகம் பேசுவதிலும் ஆர்வம் காட்டாமல் பிறரின் வீழ்ச்சியில் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு உதவி செய்வோம். ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் எவரையும் நாங்கள் அவமானப்படுத்தாமலும் மற்றவர்களுக்கு நேரிடும் அவமானத்தை கண்டு அவர்களை இழிவுபடுத்தாமலும் வாழ வரம் தாரும். உடையில் அழகை பெருக்கேற்றும் நாங்கள் ஆடை அலங்காரத்தில் கவனம் செலுத்தாமல் மனித மாண்பின் அழகை பெருக்கிட அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமீன். பச்சை மரம் தந்த பாம்பின் விஷத்தினையே பட்டம் மரம் சாய்ந்து பரிகாரம் செய்தீரே. பச்சை மரம் தந்த பாம்பின் விஷத்தினையே பட்டம் மரம் சாய்ந்து பரிகாரம் செய்தீரே. பலியும் மாணவரே, பலியும் மாணவரே, அடிமையின் ஒளிவயிற்ற இயேசுவே, அடிமையின் ஒளிவயிற்ற இயேசுவே. 11ஆம் நிலை. இயேசுவே, நீர் தொட்டால் போதும் நான் நலமாவேன் என்று தன்னை அண்டி வந்தவர்களை தொட்டு குணப்படுத்திய கரங்களை ஆணியால் சிலுவை மரத்தோடு சேர்த்து அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதுவரையில் சிலுவை சுமந்து வந்த கரங்களும் கால்களும் இப்போது அச்சிலுவைக்கே இரையாகிறது. சிலுவையில் அவருடைய 2 கைகளையும் கால்களையும் ஆணியால் அடிக்கின்றார்கள். எனக்கு நடக்கும் இந்த கொடுமை வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என்ற எண்ணம் இயேசுவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்திருக்க கூடும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்வதை கேட்டிருக்கின்றோம். ஆனால் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காத இறைவனுக்கு ஏன் இந்த கொடூர தண்டனை? வலியால் துடிதுடித்திருக்க மாட்டாரா? சிந்தனை. கரைப்படியாத கரங்களில் கரைப்படிந்த மனிதர்களின் தீச்செயல் பதிக்கப்படுகின்றது. சிறு குழந்தைகளாக நாம் இருந்த நேரங்களில் நாம் எவ்வாறு இருந்திருந்தோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். கரைப்படியா உள்ளத்தோடு ஓடி ஆடி திரிந்த நாம் நாளடைவில் தீய எண்ணம், தீய செயல்களால் நம்மையே நாம் தீட்டுக்கு உள்ளாக்கி இருக்கின்றோம். பொறாமை, வஞ்சகம், பழி வாங்குதல் என்ற தீய எண்ணங்களோடு நம்முடைய சுயநலத்திற்காக அடுத்தவர்கள் மீது பழியை சுமத்தி இருக்கின்றோம். மற்றவர்களை பற்றி புரளி பேசுவதிலும் அதிகமான நேரத்தை செலவிடுகின்றோம். சற்று சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். ஆறுதலின் தெய்வமே, கரையில்லாவும் கரங்களினால் கரைப்படிந்திருக்கும் எம் உள்ளங்களை கழுவி சுத்திகரித்தருளும். எங்கள் கண்களால் நல்லவற்றை பார்க்கவும், கரங்களால் நல்லவற்றை செய்யவும், மனதால் பிறருக்கு நல்லதையே நினைக்கவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற அடைவது. ஆமீன். மரணம் ஜெயித்திடவே சாவை ஏற்றவரே, சாவின் வழி
12ஆம் நிலை. தந்தையே, உம் கையில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று கூறி தன் இறுதி மூச்சை விடும் இயேசு கிறிஸ்து. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் உமது திருசிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாசரேத்து தெருக்களிலே, கலிலேய கடற்கரையிலே, எருசலேம் வீதிகளிலே இயேசு நடந்து கொண்ட விதங்கள், செய்த நன்மைத்தனங்களை எவ்வாறு மறக்க முடியும் அல்லது மறுக்கத்தான் முடியுமா? உடல் முழுவதும் காயங்கள். என் அன்பு இயேசு சிந்தும் இரத்த துளிகளால் நான் தூய்மைப்பட ஆசை கொள்கிறேன். உலக நாயகன் தன் படைப்பின் கைகளால் கையாளப்படுகிறான். படைத்தவரை எவ்வாறு இப்படி பழி தீர்க்க முடியும்? மரணத்தை கண்டு துவண்டு விடாமல் இறுதி மூச்சு வரை தன் உயிரை தந்த மருத்துவர் தம் கண்களின் முன்பில் சற்று சிந்தித்து பார்ப்போம். எல்லாம் அறிந்தவர் நாம் உருவாகும் முன்பே நம்மை கருப்பையில் தெரிந்திருக்கின்றார். நம் பெயரை தம் உள்ளங்கைகளில் பொறித்திருக்கின்றார். காற்றையும் கடலையும் அடக்கியவர் வலுவிழந்து நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தம் வேதனையோடு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஜெபம். அன்பான இயேசுவே, நீர் கல்வாரியிலே சிந்திய அதே இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தொட்டு தூய்மைப்படுத்தும். வாரும், உம் ஆவியை தாரும். சிதைந்து போன என் வாழ்க்கையை சீர்படுத்த வாரும். தொலைந்து நிற்கிறேன். எந்த பாதையை நோக்கி பயணம் செய்வதென்றறியாமல் உம்மோடு கல்வாரி பாதையின் சிகரத்தில் வந்து சேர்ந்து வாழ்க்கை போராட்டத்தில் நற்பண்புகளோடு வெற்றி பெற வழிகாட்டும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். அன்னை சுமந்தவரே, என்னை சுமந்திடவே, இன்னுயிரிந்தவரை இன்னும் சுமந்திடவே. அன்னை சுமந்தவரே, என்னை சுமந்திடவே, இன்னுயிரிந்தவரை இன்னும் சுமந்திடவே. மரியின் இளவரசே, மரியின் இளவரசே, அடிமையின் ஒளிவயிற்ற என் இயேசுவே, அடிமையின் ஒளிவயிற்ற என் இயேசுவே. 13ஆம் நிலை. மறுபடியும் பிறந்தால் என்று எவரும் இறையாட்சியை காண இயலாது என்று கூறி சாவின் வழியாக நமக்கு வாழ்வை பெற்றுத் தந்தவர் உடலை சிலுவையிலிருந்து கீழே இறக்குகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். யோசேப்பு வந்து சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்குமுறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். சிந்தனை. அன்று கருவில் சுமந்த தாய் இன்று மடியில் சுமக்கிறாள். அன்று உயிர் உருவாகிக் கொண்டிருக்கும் போது சுமந்தவள் இன்று உயிர் சென்ற போதும் சுமக்கிறாள். அன்று என் பிள்ளை எப்படி இருப்பானோ
என்று ஏக்கத்தோடு காத்திருந்தவள் இனி அவனை நான் காண முடியுமா என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கின்றாள். ஆம், அதுதான் வியாகுல தாய், பொறுமை கொண்டவள், அமைதியின் சிகரம். எங்கே பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்தவள், இறைவனின் திருவுளம் நிறைவேறுவதற்கு ஊந்துதலாய் இருந்தவள். இதைத்தான் அனைத்து தாய்மார்களும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். தன் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதலால் இருக்க வேண்டியவள் வழி தடுமாறி விழுகிறாள். ஒரு செடியின் வேறு செம்மையாக ஊன்றப்படாவிட்டால் மரம் எவ்வாறு நிலைத்து நிற்க முடியும்? தொலைக்காட்சிகளும் தொலைபேசிகளிலும் உலக ஆடம்பரங்களிலும் உன் நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறாய். அதை பார்த்து வளரும் உன் குழந்தைகள் என்ன செய்வார்கள்? ஜெபம். வல்லமையின் தந்தையே, வல்லமையோடு இறை பணியை நிறைவேற்றியவரே, குடும்பங்களிலே அவரவருக்கான பொறுப்புகளை திறம்பட செய்ய வேண்டிய வரத்தை எங்களுக்கு தாரும். மாற்ற இயல்வதை மாற்றவும், அதற்கு மேல் அதை ஏற்கவும் உமது அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமீன். மரணம் முடிவுமல்ல, விடியல் தூரமில்லை, வாழ்வின் வழியாகும் மரணம் ஆரம்பமே. மரணம் முடிவுமல்ல, விடியல் தூரமில்லை, வாழ்வின் வழியாகும் மரணம் ஆரம்பமே. இயேசு ரட்சகரே, இயேசு ரட்சகரே, அடிமையின் ஒளிவையேற்ற என் இயேசுவே, அடிமையின் ஒளிவையேற்ற என் இயேசுவே. 14ஆம் நிலை. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று மலைப்பொழிவின் வாயிலாக கற்றுத்தந்த இயேசுவின் உடல் துன்புறுத்தப்பட்டு இப்போது கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறப்பும் இறப்பும் வாழ்வின் நியதிகள். எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறார்கள். அப்படியெனில் இறப்புதான் வாழ்வின் முடிவா? இல்லை, அதற்கு விடையாகத்தான் இயேசு உயிர் தள்ளப் போகிறார். விண்ணின் மலராய், மண்ணின் மாணிக்கமாய். சிந்தனை. வாழ்வதற்காகவே நாம் பிறக்கின்றோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், பிறருக்காக வாழ வேண்டும். நாம் நமக்காக வாழ்வதை விட பிறருக்காக வாழும் பொழுது கிடைக்கும் மகிழ்ச்சி எண்ணிலடங்காதது. வாழும்போதே கடவுளுக்கு விருப்பமான உன்னதமான தூய வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம், ஆசைப்படுவோம். இறந்தாலும் எல்லார் மனதிலும் வாழ, குறுகிய கால வாழ்வாக இருந்தாலும் நிறைவாக வாழ்ந்து சாதிப்போம். ஜெபம். லட்சியத்தோடு இம்மண்ணில் பிறந்து அதை சாதித்து மீண்டுமாக உயிர் பெற்றெழுந்த இயேசுவே, பாவத்தால் படிந்து கிடக்கும் என் மனக்கல்லறையை பாரும். தூசி நீக்கி இருளகற்றி உம் ஒளியை ஏற்றி என் இருளறைந்த கல்லறையை உம் உறைவிடம் ஆக்கும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமீன். முடிவுரை. புதைந்த விதை முளைவிடும் என்று தெரியாதவர்கள்
மறைந்த சூரியன் உதித்துவிடும் என்று அறியாதவர்கள் பாறைக்குள் என்னை அடக்கி முடக்கி சரித்திரமில்லாமல் ஆக்கிவிட்டதாய் நினைக்கிறார்கள். பாவம், இவர்களின் எண்ணமும் ஏக்கமும் நிறைவேறவில்லை. காரணம், தோல்விகள் நிரந்தரமில்லை, ஏளனங்கள் ஒருபோதும் வெல்வதில்லை. என் லட்சிய இறை மக்களே, நீங்கள் நடந்து வரும் வாழ்க்கை பயணத்திலும் எதிர்பார்ப்புகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. உன்னை பிடிக்காதவர்கள், உனக்கு பிடித்தவர்கள் உண்டு. அனைத்திலும் நம்பிக்கையோடு நடைபோடு, நீயும் என்னோடு உயிர் பெறுவாய்.